பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி திரும்பி இருக்கிறது. ஜம்மு நகர சாலை தற்போது அமைதியாக காட்சியளிக்கிறது. சண்டை நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி திரும்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எல்லை நிலவரம். சிவஞ்சலி, இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் தற்பொழுது அமைதி திரும்பி உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரு நாடுகள் இடையான அந்த தாக்குதல் நிறுத்தம் என்பது மாலை 5 மணி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலாகிய நிலையில் இரவு அது எல்லை தாண்டிய ஒரு தாக்குதல் என்பது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவை நோக்கி செய்யப்பட்டதில் இந்தியாவுடைய எதிர் தாக்குதலும் இருந்ததால் சற்று பதற்றமான ஒரு சூழல் என்பது அங்கு நிலவி வந்தது. இந்த நிலையில் அதன் பிறகு சுமார் 10-30 மணிக்கு பிறகு அந்த ஒரு தாக்குதல் என்பது முற்றிலுமாக எந்த ஒரு பகுதிகளிலும் இல்லாமல் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர், பூஞ்ச், ரஜௌரி உள்ளிட்ட அவர்களுடைய எந்த ஒரு பகுதிகளிலும் தற்பொழுது எந்த ஒரு ட்ரோன் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் என்பது இல்லை என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். ஆனால் ஒரு சில பகுதிகள் என்பது தற்பொழுதும் ரெட் அலர்ட்டில் தான் உள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக செய்யப்பட்டு வருவதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த ஒரு தாக்குதல் நிறுத்தத்தால் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் அதில் இருக்கக்கூடிய எல்லைப்புற மக்கள் ஒரு மகிழ்ச்சியை நேற்று கொண்டாடிய நிலையில் தற்பொழுது அந்த ஒரு இன்னும் கட்டுப்பாடுகள் என்பது இந்த பகுதிகளில் முழுமையான ஒரு அமல்தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை என்பதை மிக முக்கியமாக கூற வேண்டும். ஜம்மு காஷ்மீருடைய சுமார் 8 முதல் 9 மாவட்டங்கள், அது மட்டுமில்லாமல் பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான ஒரு தாக்குதல் நேற்று இரவு குறிப்பாக, அதாவது துப்பாக்கி குண்டுகள் மூலமான ஒரு தாக்குதல், அது மட்டுமல்லாமல் ட்ரோன் மூலமான தாக்குதலும் அங்கு நடைபெற்றது. அதன் பிறகு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளரும் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை பாகிஸ்தானுடைய செயலுக்கு, அவருடைய தாக்குதலுக்கு முன்வைத்திருந்த நிலையில் நள்ளிரவு முதல் அந்த ஒரு தாக்குதல் என்பதை இந்த பகுதிகளில் முற்றிலுமாகவே கடந்த 4 முதல் 5 நாட்களாக ஒரு கடுமையான ஒரு பாதிப்பில் இருந்து காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அந்த மக்கள் தற்பொழுது மீண்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை நம்ம நிச்சயமாக கூற வேண்டும். மத்திய அரசுடைய பல்வேறு ஆலோசனைகளும் நேற்று இரவும் நடைபெற்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது ஒரு அமைதி என்பது முழுமையாக திரும்பும் என்றும் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், பத்திண்டா உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையான ஒரு கட்டுப்பாடுகள் என்பது நீக்கப்படவில்லை எனவும் தற்பொழுது வரையும் அந்த மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டின் கீழ் இருப்பதன் காரணமாக அபாய ஒலிகள் என்பது ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்காக எழுப்பப்படும் என்றும் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜஸ்தானுடைய பார்மர் பகுதியாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீருடைய ரஜௌரி, பூஞ்ச், அக்னூர், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆஷாரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற கட்டுப்பாடுகளும் சற்று தளர்வு ஏற்பட்டிருந்தாலும் முழுமையான விதிகளை இன்னும் மாவட்ட நிர்வாகங்கள் மீட்கவில்லை. அதன் தொடர்பான ஒரு ஆய்வு என்பது இன்று காலை அந்தந்த மாநிலங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெற்று அதன் பிறகான ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 4 நாட்கள் நீண்ட இரவுகளுக்கு பிறகு நேற்று அந்த 10-30 மணிக்கு பிறகு எந்த ஒரு தாக்குதலும் எந்த பகுதி மீதும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தானிலிருந்து எந்த ஒரு தாக்குதலும் இந்த பகுதியில் இல்லை என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். எல்லை தாண்டிய ஒரு தாக்குதல் என்பது ஏற்புடையதல்ல. ஒப்பந்தத்தை மீறி இந்த ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வருவதாகவும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று நள்ளிரவு நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தது. கடுமையான ஒரு கண்டனத்தையும் அவர் பாகிஸ்தானுக்கு முன்வைத்த நிலையில்தான் எந்த ஒரு பாதிப்பும் ஒரு தாக்குதலும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவிற்கு இல்லை. மேலும் அந்த நாடும் இந்த ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்நாட்டினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, நேற்றும் அதற்கு முன்தினமும் அமிர்தசரஸிற்கு பாகிஸ்தான் அதிகமாக குறிவைத்திருந்தது. அங்கு மக்களுக்கு அபாய ஒலி எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் அங்கு ரெட் அலர்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்குள்ள நிலவரம்?
நிச்சயமாக அந்த ரெட் அலர்ட் முழுவதுமாக நீக்கப்படவில்லை. அது மாவட்ட நிர்வாகம் சார்பான ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்த ஒரு ரெட் அலர்ட் என்பது முழுமையாக இன்று நீக்கப்படவில்லை. அந்த ஒரு கண்காணிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதலான ஒரு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் காரணமாக இந்த ஒரு ரெட் அலர்ட் என்பது முழுமையாக பஞ்சாபில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பை தான் அமிர்தசரஸுடைய மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தானிய ராணுவமானது நேற்று முன்தினம் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அது தகர்க்கப்பட்டது. இந்தியாவுடைய பதிலடி தாக்குதலின் காரணமாக அந்த ஒரு நடவடிக்கை என்பதும் தகர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து சுமார் 6 மணி நேரங்களுக்கும் மேலாக அந்த பொற்கோவில் என்பது முழுமையான ஒரு பிளாக் அவுட்டில் மின் இணைப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்ததையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். பல்வேறு கட்டுப்பாடுகள், அதாவது பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகளும் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் 2 நாட்கள் அமிர்தசரஸ் பகுதியில் முழுமையாக அங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடு தற்பொழுது வரையிலும் இருக்கிறது. அனைத்து கண்காணிப்புகளும் முடிந்த பிறகே பொதுமக்களுக்கான அந்த விதிகள் மீதான தளர்வு என்பது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதுவரை பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு உள்ளே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அந்த மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.